தமிழர் தாயகத்திலிருந்து இராணுவத்தை அகற்றாமல் போதைப் பொருளை இல்லாதொழிக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 5ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் சந்திரசேகர் இந்த சபையில் உரையாற்றும் போது வடக்கு மற்றும் கிழக்கில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரால் போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. இதனால் இராணுவத்தை அங்கிருந்து நீக்கும் வரையில் அங்கே போதைப் பொருளை இல்லாமல் செய்ய முடியாது. இளைஞர்களின் போராட்டத்தை தடுப்பதற்கான உபாய மார்க்கமாகவே அங்கே போதைப் பொருள் திட்டமிட்ட வகையில் விநியோகிக்கப்படுகிறது. அந்த நிலைமை யுத்தம் முடிந்தும் தொடர்கின்றது. இதனை நிறுத்த வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அரசாங்கத்தின் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை முற்றுப்பெறாது. அமைச்சர் சந்திரசேகர் கடந்த பல வருடங்களாக யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்றார். இதனால் அவருக்கு நான் கூறுவதை புரிந்து கொள்ள முடியுமாக இருந்திருக்கும். ஆனால் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவ்வாறு இராணுவம் அதில் சம்பந்தப்படவில்லை என்று கூறியுள்ளார். மாவட்ட குழு கூட்டத்தில் போதைப் பொருள் தொடர்பான விடயங்களை நாங்கள் முன்வைத்துள்ளோம். இதில் இராணுவம் சம்பந்தப்பட்டுள்ளதாக அந்த கூட்டங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவ்வாறு இல்லை என்று கூறுகிறார். எவ்வாறாயினும் இந்த அரசாங்கத்திற்கு போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவத்தின் தொடர்பை இல்லாமல் செய்யாமல் போதைப் பொருளை ஒழிக்க முடியாது. அது தெற்கிற்கும் பரவியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் புற்றுநோயாக உருவாகி இப்போது முழு நாட்டுக்கும் பரவியுள்ளது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.